இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து நீங்க நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முடியாமல் போனது, அவர்கள் என்ன அப்படி தப்பு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கிறோம். we are traveling. நம்ம பயணம் எங்கெங்க போகுது? இந்த பயணம் பரலோகத்துக்கு போகுது. ஆமா தானே? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசை? அல்லேலூயா. பரலோகம் ரொம்ப போரிங்கான இடம் உங்களுக்கு நான் சொன்னேன் தானே? இல்ல சொன்னேன், ஆனா அது போரிங்கான இடம்னு நான் சொன்னேன். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லையே. துதி ஆராதனை அதுதான். அப்படிதான் எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பரலோகம் வந்து நீங்களும் நானும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு அது அதிசயமான ஒரு இடம். அது ஒரு அற்புதமான ஒரு இடம். இல்லைன்னா ஆண்டவர் அதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார் இல்லையா? ஆனா அந்த பரலோகத்துல நம்மளை போய் சேர்க்கறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா அங்க போறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதிக்காக தான் ஆண்டவர்களை நம்ம தகுதிப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனையா ஆனாலும் உடனே கோச்சிக்கிறாங்க, உடனே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, உடனே நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் சோர்வுகள் பலவீனங்கள் வந்தாலும், நம்ம அழைப்ப, நம்முடைய தேர்ந்தெடுப்ப ஒரு நாளும் நம்ம விட்டுட்டு போவே கூடாது. ஆமென் சொல்லாமா? நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நீங்களா வரலன்னா நான் சொல்லுவேன், கர்த்தரா தான் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆகையினால இது தேவனாலே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சபையாய் இங்கு இருக்கும் என்றால், அவர் உண்மையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்திருப்பார் என்றால், எத்தனை வருஷமானாலும் இந்த சபையில கர்த்தர் உங்களை வைத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையில பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், பல போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there is no pain no gain. அப்படிதானே? தமிழ்ல வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை. புரியுதுங்களா? வேதனை சகிக்கணும். ஒரு ஆபரேஷன் பண்றாங்கன்னா வலி இருக்கதான் செய்யும். ஆனா வலி இருக்கு, எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னா செத்து போயிடும். ஆனா வலி இருக்கும், ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணாதான் நல்லா ஆகும். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டம்லாம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும்? வெற்றியா போறதற்கு நமக்கு மன உறுதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், ஒருத்தன் உன்னை ஒரு கன்னத்துல அரைஞ்சா நீ அவன் கன்னத்தை மறுபடியும் அரையினாரு. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். உன் கன்னத்தை அரைந்தா என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏங்க உங்களை அடிச்சா எப்படி மறுபடியும் நீங்க அடுத்த கண்ணை காமிப்பீங்களா? அதெல்லாம் ஏசப்பா சொன்னதுதான், அதெல்லாம் இங்க வேலை ஓடாது. அதனால உங்க கண்ணத்தை காமிங்க, அரை கொடுங்கன்னா நான் சொல்லல, அவர் உதாரணமா தான் சொன்னாரு. அப்படின்னா எவ்வளவுதான் உலகத்துல நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம கஷ்டப்படுத்துறவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்பக்கூடாது, நம்ம எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? 1 மைல் தூரம் நடக்க சொன்னா நம்ம எத்தனை மைல் நடக்கணுமா? 2 மைல் நடக்கணுமா? 3 மைல் நடக்கணுமா? எப்படி? ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்மளால அவங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். சோ இதெல்லாம் கணக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இதான் ஒரு கணக்கு. சோ ஆக இன்னைக்கு நம்ம ஒரு பிரயாணத்துல வந்துகிட்டு இருக்கோம். அந்த பிரயாணத்து மத்தியில நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் ஒன்னும் மறக்க கூடாது, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொன்னதை யாருக்கு நிறைவேற்றுவார் என்றால், அவர் சொன்னதை நிறைவேற்றினவர்களுக்கு. அவர் சொன்னதை நிறைவேற்றாம நானும் பரலோகத்துக்கு வந்துடுறேன்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சோ ஆகையினால் அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானுக்கு போறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே கிட்ட சொன்னார். ஆனா மோசே கிட்ட சொல்றதுக்கு முன்ன இன்னொரு ஆளுக்கு சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாம் கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? உன் சந்ததி என்ன செய்யும்? பூமியில இவ்வளவா இருக்கும், நான் உனக்கு ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்,
கானானுக்கு நான் உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததியை நான் கொண்டு போனான்னு சொல்லியிருக்காரு. இது வாக்கு தத்துவம். ஆமா தானுங்களே? இப்ப நமக்கெல்லாம் சொல்லியிருக்காருல, நம்ம பரலோகத்தை நம்ம கொண்டு போவோம்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை எங்க போய் பெற முடியும்? பரலோகத்துக்கு தான் போக முடியும், இல்லைங்களா? சோ இந்த கானான் பயணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது அந்த இடத்துல சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். உதாரணமாக மோசே என்ன செஞ்சாரு அப்படின்னா, மூணு விதமான காரியத்தை பைபிள் படிக்கும்போது நமக்கு இது தோணும். எப்படின்னா, மோசே அந்த எகிப்து தேசத்துல ஒரு எகிப்தியனை வெட்டிட்டு அது பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னவன மோசே ஓடி போயிட்டாரு. மோசே என்ன பண்ணாரு? எங்க ஓடினாரு தெரியுமா? மீதியான் தேசத்துக்கு ஓடினார். எங்க ஓடினாரு? சரி, இப்ப மீதியான் தேசத்துக்கு ஓடும் போது மோசே கடலை தாண்டி போனாரா, தாண்டாம போனாரா? ஏன் நான் சொல்றேன்னா, இஸ்ரேல் ஜனங்க அவங்க எகிப்துல இருந்து வெளியாகி போகும்போது கடல் இருந்துச்சு குறுக்க. ஆமா தானே? அப்ப கடலை தாண்டி தான் அவங்க போனோம். ஆனா மோசே கடலை தாண்டாம எப்படி மீதியானுக்கு போனார்? கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்குதானே? சரி, அப்புறமேல பதில நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பார்வோன்னு சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? இல்ல, ரெண்டாவது மோசே அந்த 10 பேரை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அதுக்கு முன்ன 2 பேர் அனுப்புறாரு. யார் யார் அனுப்புனாரு? ஜோசுவாவையும் காலேப்பையும் அனுப்புறாரு. ஆனா இவங்க அந்த எரிகோக்கு போகிறதுக்கு அவங்க யோர்தானை தாண்டல. யோர்தானு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ போறதுக்கு யோர்தானை தாண்டினார்கள். ஏன் இவங்க தாண்டினாங்க, ஏன் அவங்க தாண்டல? கேள்வி. மூணாவது என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எகிப்திய தேசத்துல ஆண்டவர் பார்வோனுக்கு விரோதமாக 10 வாதைகளை அந்த தேசத்துல செஞ்சார் இல்லையா? 10 வாதைகளை. அதுல கடைசி வாதையா சொல்லுங்க, சங்கார தூதன். சங்கார தூதன் என்ன பண்ணானா, பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சான்? சாகடிச்சான். அதே மாதிரி பார்வோனுடைய அவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன், குமாரனை என்ன செய்தார்கள்? செத்துட்டான். ஆமா தானே? செத்து போன பிறகு இதுக்கு மேல பார்வோன் அவனால முடியல. என்னென்னமோ தடை பண்ணிலாம் பார்த்தா முடியல. இப்ப கடைசியா பிள்ளையும் செத்து போச்சு. அவங்க கடவுள் பிள்ளையும் காப்பாத்தல. இதுக்கு பிறகு யோசிச்சான். அங்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து அவனை சொல்லிட்டாங்க, இதுக்கு பிறகு நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டீங்கன்னா தேசமே அழிஞ்சு போயிடும். அதனால பேசாம அந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பார்வோன் சொல்றான், ஒரு நாளுக்கு கூட அந்த ஜனங்க எங்க தேசத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ராத்திரியோடு ராத்திரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மோசையை கூப்பிட்டு உன் ஜனத்தை என்ன செய், கூட்டிக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அங்க பார்வோன் சொல்கிறதாக நாம கேட்டோம் இல்லையா? ஆனா கொஞ்ச நேரம் சென்ற பிறகு, ஒரு 2-3 நாள் சென்ற பிறகு அவன் கேள்விப்படுறான், பார்வோனு அந்த ஜனங்க இன்னும் எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே போகல, போய்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒன்னும் போகல அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மறுபடியுமா என்ன செய்யறான்? போய் அந்த ஜனங்களை பிடிக்கிறதுக்காக போகிறான். ஏன் மறுபடியுமாய் அந்த ஜனங்களை பிடிக்க போனான் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த எகிப்து தேசத்துல இருந்து வெளியானவங்க எவ்வளவு பேரு, அது எத்தனை பேரு, எவ்வளவு ஆட்கள், எத்தனை ஜனங்கள் அப்படின்னு ஒரு அளவு உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வளவு பேருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா? ஆனா நம்ம பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் இருக்குன்னு கணக்கெல்லாம் தெரியும். ஆனா பைபிள்ல எவ்வளவு பேரு அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறத நமக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா? எத்தனை பேரு அந்த வனாந்தரத்திலே மரித்தார்கள், எத்தனை பேர் செத்து போனாங்க, அதெல்லாம் ஆண்டு அழகா பைபிள்ல கிளியரா எழுதி வச்சிருக்கிறார். ஏன் எழுதி வச்சிருக்கிறார்னா, அது நமக்கு ஒரு பாடமா எழுதி வச்சிருக்கிறார். ராமே சொல்லலாமா? அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு போறதுக்கு முன்ன, அவங்க ஜனங்க கானானுக்கு போறதுக்கு முன்ன வனாந்தரத்திலே செத்து போனது போல
நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு முன்ன இந்த உலகத்துல செத்து போகாம இருக்குன்றதுக்காக தேவன் ஏதாவது சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. சோ இது எப்ப நடந்துச்சுன்னா கிறிஸ்துக்கு முன் 13ஆம் நூற்றாண்டுல தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வல்லரசு நாடு, இந்த சூப்பர் பவர் நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எகிப்து தான். சோ எகிப்து அந்த நாட்டுல ஒரு சூப்பர் பவரான தேசமா இருந்ததுனால எல்லா நாட்டையும் அவன் சண்டை போட்டு பிடிச்சு கொண்டு வந்தான். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களையும் சண்டை போட்டு பிடிச்சிட்டு கொண்டுட்டு வந்தான். அவர்கள் 400 வருஷம் எகிப்திலே என்னவா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். எத்தனை வருஷங்க? 400 வருஷம். சிலர் 400ன்றாங்க, சிலர் 430ன்றாங்க, சிலர் 260ன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, பைபிள்ல பொதுவா சொல்லுது 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நேரத்துல அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். they call upon God. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனை கூப்பிடுறாங்க. பைபிள் சொல்லுது தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார். அல்லேலூயா. உங்க கூக்குரலை யாரும் கேட்கலனாலும், உங்க பிரச்சனை யாரும் கேட்கலனாலும் ஆண்டவர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. nobody will listen what my cry. என்னுடைய கண்ணீரை பார்க்க ஆளு கிடையாது, என்னுடைய பிரச்சனை பார்க்க ஆளு கிடையாது. ராத்திரியும் பகலுமா நான் கண்ணீர் வடிக்கிறேன், அழுகுறேன், என் பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க யாருமே இல்லை, கேட்க யாருமே இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, உங்களை அழைத்த தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் ஓடுறாங்க, என்ன செய்யணும்னே தெரியல. ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நீ கண்டிப்பா வீட்டு விட்டு போயிரு. துருத்தினாரு. அந்த பெண்ணுக்கு எங்க போகணும்னே தெரியல, என்ன செய்யணும்னே தெரியல. பிள்ளை வேற கையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கா, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். உங்களுடைய பிரச்சனைய, உங்க பிள்ளைங்க அழுவுற, உங்க பிள்ளை செபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். அல்லேலூயா. நம்ம தேவன் அவ்வளவு பெரிய கொடூரமானவர் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆக அந்த ஜனங்கள் கூப்பிட்டார்கள். தேவன் மோசேயை எழுப்பினார். மோசேயை எழுப்பி அந்த ஜனங்களை என்ன செய்தார்? பார்வோனிடத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் நடத்தினார். அங்கதான் நம்ம பார்க்கிறோம் எத்தனை விதமான வாதைகள், 10 விதமான வாதைகள் அந்த இடத்துல வந்தது. கடைசியாக சங்கார தூதனாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு என்ன செய்தார்? வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதோடு அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து பயணத்தை தொடர்கிறார்கள். எவ்வளவு பேருங்க? நாம் அதை கேட்டா நீ யாரும் பதில் சொல்லல. 6 லட்சம் புருஷர்கள்னு போட்டிருக்கு. 6 லட்சம் மேன். அப்ப ஒய்ஃப் இருந்திருப்பாங்க தானே? அப்ப அவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அவங்க ஒரு 6 லட்சம். அப்ப மொத்தம் என்னாச்சு? 12 லட்சம். ஆமா தானே? ஆனா இதுல லேவியர் உள்ளுக்கு வரல. யாரு வரல? லேவியர் உள்ள வரல. ஆண்டு சொன்னாரு லேவியரை கணக்கு பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு மோசே கிட்ட. இவங்களை மட்டும் கணக்கு பண்ணுங்க, லேவியரை கணக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, லேவியரை ஒரு 1000 பேர் வச்சுக்கலாம். எவ்வளவு பேர் வச்சுக்கலாம்? 1 லட்சம் பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு பேரு? 1 லட்சம். அப்ப மொத்தம் எத்தனை லட்சம் ஆச்சு? 12 லட்சம். இவங்களோட சேர்த்து 13 லட்சம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 13 லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆனா சில கணக்குல சொல்றாங்க எல்லாமே சேர்த்து அந்த ஜனங்களை சேர்த்தா 30 லட்சம் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஏறக்குறைய 13 லட்சம் மக்கள் அங்க இருந்திருக்கிறாங்க இல்லையா? சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இவங்களை என்ன பண்றாரு? அவர்களை வழி நடத்துகிறதாக நான் வாசிக்கிறோம். எப்ப அவங்க வெளியானாங்க அப்படின்னு சொன்னா மாதத்தின் முதல் நாள்ல 15ஆம் தேதியில அவங்க வெளியாகிறாங்க. எத்தனை தேதிங்க? ஜனவரி 15 வச்சுக்கங்க. ஜனவரி 15ல அவங்க வெளியாகிறாங்க. நம்ம எடுத்துக்கலாமே, ஜனவரி 15ஆம் தேதி 2026 அவங்க வெளியாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கோ. அப்பதான் நமக்கு புரியும் இல்லைங்களா? சோ இப்படி என்ன செய்யறாங்க? அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க.
நேரா அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா எங்க இருந்து அவங்க போனாங்கன்னு? ராமேஸ் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க புறப்படுறாங்க. என்ன இடம்? ராமேஸ்ன்றது அது எகிப்தில் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் அவர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பயணத்தை தொடர்கிறாங்க. எங்க நேர போறாங்கன்னா சுக்கோத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? பேரை பாருங்களேன், ராமேஷ், ரமேஷ், சுக்கோத்து, சொப்னா, திரிசா பேர் கேட்டுப்பட்டீங்களா? திரிசா யாரு இது? சினிமா நடிகை திரிசா, ஆமா தானுங்களே? அது ஒரு ஆம்பளை பேருங்க. அது யாரு பேரு நம்ம பைபிள்ல? நெகேமியாவோட பேரு. அது யாரு பேரு? நெகேமியா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமோ 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டு இருக்குது, திரிசாவாகிய நெகேமியா அப்படின்னு போடுது. ஆம்பளை பேரை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல வேற நம்ம ரொம்ப தூக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், ஐயோ அவங்கள மாதிரி நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம வருவோம். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராமேஸ்ல இருந்து அவங்க சுக்கோத்துக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சோ அவங்க போகும்போதுதான் இடையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவர்களை வழி நடத்துவதற்கு தேவன் அங்கே அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல யாருமே அவங்களை தொடாதபடிக்கு பகலில மேகம், இருட்டுல அக்னி. பகலில வனாந்தரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர சூடா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஏர்கன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நீங்களாம் இப்ப ஏர்கோன்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சோ ஏர்கன் கொடுத்தாரு. ராத்திரில ரொம்ப குளிரும் வனாந்தரத்துல, பகல்ல செம்ம சூடு, ராத்திரில பயங்கர கோல்டா இருக்கும். அதனால ராத்திரில அக்னி கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல தேவன் தானுங்களே. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் என்ன செய்தார், உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அது முடிஞ்ச பிறகு பாகால் சேபா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எங்க இருந்தாங்க? ராமேஸ்ல இருந்து எங்க போனாங்க? சுக்கோத்துக்கு போனாங்க. சுக்கோத்துல இருந்து எங்க போறாங்க? இப்ப மறந்துச்சு, அதான் முடியும் அந்த பேரு, பாகால் சேபா. அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க இல்லையா? இதாவது ராமேஸ்ல இருந்து நீங்க கானானுக்கு போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன இருக்கு? இன்னொரு வழி இருக்குங்க. ரமேஷ், அதாவது அந்த எகிப்து தேசத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு மேல இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியா போனா செங்கடலை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆனா ஏன் ஆண்டவரு ராமேஸ்வர சுக்கோத்து கொண்டு வர்றாருன்னா, இந்த ஜனங்களை டெஸ்ட் பண்றதுக்கு கொண்டு வர்றாரு. என்ன பண்ண? வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள உடனே ஆசீர்வதிப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் தானா அப்படின்றது ஆண்டவர் சில டெஸ்ட் தான் பண்ணுவார். அந்த டெஸ்ட் பண்ணுற இடத்துலதான் நம்ம யாரு, நம்ம கலர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, நீங்க இப்ப சுக்கோத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிரேஸ் பூச்சுவங்களை தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஆவிக்குரிய பயணத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? ராமேஸ்வரம் இருந்து இப்ப சுக்கோத்துல இருந்து இப்ப பாகால் சேபுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை அலைய விடுறாரு? இப்படி போனா நேரா கானானுக்கு போயிடலாம். ஆனா இப்படி போய் சுக்கோத்துல போய் சேபாக்கு போய் அப்புறம் இன்னும் எங்கெங்கயோ போய் எல்லா இடத்துலயும் போய் கடைசியா தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்கள கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணாரு. நம்மளெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அலைய விடுவாருங்க. ராமன் சொல்லாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க அலைஞ்சீங்களா? அலையிலையா? என் அலைச்சலை நீங்க கேட்டீங்கன்னா கதையா சொல்லுவேன். அவ்வளவு அலைச்சலை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். யோபு சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை, அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், அந்த வழிதான் வருது பாருங்க இல்லையா? ஆக உபத்திரவம்
நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? உபத்திரவம், பாடுகள், போராட்டம் எல்லாம் நம்மளை உயர்த்ததற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். there's no pain, there's no gain. வாழ்க்கையில சிலர் சொல்ற மாதிரி கிறிஸ்டியன் ஆயிட்டா எல்லாமே சரியாயிரும், எல்லாமே நல்லா ஆயிரும். ஆண்டவர் அபரிதமோ ஆசீர்வதிப்பாரு, அவர் அபரிதமா ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மள ஆண்டவர் என்ன பண்ணணும்? தகுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை வழி நடத்தணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு பூனை போனிச்சான். பரலோகத்துக்கு யார் போனாங்களா? எல்லாம் போனாங்களா? பூனை நைசா போயிடுச்சான். பரலோகமே ஒரே வாடையா இருக்குது. பரலோகமே ஒரே ஆண்டவர் தேவதூதர் கேட்டாங்க, ஏன் பரலோகம் ஒரே வாடையா இருக்கு, என்ன ஆச்சு? இல்ல ஆண்டவரே, ஒரு பூனை ஒண்ணு தெரியாம பரலோகத்துக்கு வந்துருச்சு. யாரு கொண்டு வந்தா? அது தெரியாம வந்துருச்சு, அதை துரத்துங்க. ஆண்டவரே, அந்த பூனை அக்களத்துல ஒரு கருவலை கொண்டு வந்துருச்சுன்னுச்சான். என்ன கொண்டு வந்துச்சு? ஆமா, நம்ம எங்க போனாலும் நம்ம புத்தி மாறது இல்லை. சொல்லுங்க, நம்ம எண்ணங்க, நம்ம புத்தி, நம்ம எல்லாமே மாறணுங்க. இது மாறினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லாட்டி பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணிடுவோம்? அல்லேலூயா. சொல்லுங்களேன். சோ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அலை விடுறாரு. அப்பதான் பார்வோன் கேட்கிறான், இவன் எகிப்தின் எல்லையை விட்டு போல, சோ ஆகினால இவளை எப்படியாச்சும் நான் பிடிக்கணும்னு சொல்லி பார்வோன் வருவான். இந்த பக்கம் பார்வோனு, அந்த பக்கம் செங்கடல். இந்த பக்கம் பார்வோனு, இந்த பக்கம் செங்கடல். அப்ப ஆண்டவர் மோசே கூப்பிட்டு சொல்றாரு, மோசே என்ன செய்ய, உன்னுடைய செங்கோலை நீட்டுப்பா அப்படின்றார் இல்லையா? ஆக இஸ்ரவேலுக்கு தடையாக இருந்த அந்த செங்கடல் அவருக்காக இரண்டாக பிளந்தது. ஒரு செங்கடலையே ஆண்டவர் அவங்களுக்காக, உங்களுக்காக பிளப்பாருன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன். கேள்விப்பட்டீங்களா இது வரைக்கும் எங்கேயாச்சும் செங்கடல் பிளந்திருக்குன்னு? சொல்லுங்க. ஆனா நம்ம ஆண்டவர் பிளந்தாருங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவர் தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவர் தான் உங்களுடைய தெய்வமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஏன் நீங்க கலங்குறீங்க? அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் வானமே கீழே வந்து விழுந்துட்ட மாதிரி, 6 மணி கப்ப கவுந்துட்ட மாதிரி உக்காந்துக்கிட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர், நான் எதுனா கேட்டா உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என்கிட்டயே சொல்றீங்க. எனக்கு தெரியாதா? ஏன் நான் என்ன வானத்துல தான் குச்சி வந்தேன்? உங்களை மாதிரி பாடுகளை அனுபவிச்சுதான் நானும் வந்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லாமா? உங்களை விட ஊழியக்காரங்க அதிகமான பாடுகள் எல்லாத்தையும் தாண்டிதான் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் நான் சொல்றேன், நம்முடைய தேவன் நல்ல தேவன். எல்லாரும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். ஒரே ராத்திரியில பிளேட்டை திருப்பி போடுவார். அல்லேலூயா. ஒரே ராத்திரியில யோசேப்பை ஆண்டவர் அந்த தேசத்துக்கு பிரதமரா மாத்தினார்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன் பார்த்துங்க. அப்ப இதுல என்ன நீங்க தெரியும்னா, அவராலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். ஆனா இதுக்கு முக்கியம் என்ன தெரியுங்களா? நீங்க அவருடைய பிள்ளையா மாறணுங்க. அவர் சொல்றதை நீங்க கேட்கணுங்க. அவரு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கணுங்க. வேற எதுவுமே வேணாங்க. அவர் சொல்றதை கேட்டு, வார்த்தையை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னாவே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்னா தெரியுமா? அல்லேலூயா. நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, மோலுக்குலாம் போனீங்கன்னா, போன உடனே கதவு என்ன செய்யுது? தானா நீங்கள திறந்தீங்க, ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அப்படிதானே? கார் ஓட்டும் போது முத தேடி தான் கிளட்சி அமுத்துவீங்க, தேடி தான் பிரேக்கை போடுவீங்க, தேடி தான் எண்ணெய் அமுத்துவீங்க இல்லையா? அந்த எண்ணெய் அமுத்தி எத்தனை பேர் கொண்டீங்கன்னு இது வரைக்கும் தெரியல, கண்டுபிடிக்கல இல்ல? சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தேடி தான் போவோம். ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்ம தேட மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா கால் எங்க செய்யுது? எண்ணெய்க்கு போகுது, பிரேக்குக்கு போகுது, ஆட்டோமேட்டிக்கா போகுதா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர், நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் செய்வார். நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் அவர் செய்வார். அதான் பைபிள் சொல்லுது, முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி கடவுள் எங்கெங்க இருக்காரு உலகத்துல? மற்ற கடவுள்லாம் நீ இதை செய்ய, நான் அதை செய்வேன். 100 தேங்காய் உடைய நான் அதை செய்யறேன், வாழைப்பழம் கொடு நான் அதை செய்யறேன், தங்கத்தை கொடு நான் அதை செய்யறேன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு தான் மற்ற தெய்வங்களை செய்யறாங்க. நம்ம தெய்வம் நம்ம கிட்ட கேட்டு வாங்குறவர் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்ற வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிப்பான், மற்றது எல்லாம் நான் செய்யறேன்றாரு. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை,
ஆனால் அவைகளை உங்களுடைய பரமபிதா பிழை பூட்டுகிறார். அல்லேலூயா. எங்கன்னா ஒரு குருவி வந்து உங்கள்கிட்ட சொன்னிச்சா பசியா இருக்கிறேன்னு? இல்ல காக்கா வந்து சொன்னிச்சா? சொல்லுங்க. அதெல்லாம் ஜாலியா சுத்திக்கிட்டு அழகா சாப்பிட்டுட்டு ராத்திரில வந்து கக்கா இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அதையே ஆண்டவர் போஷிக்கிறாருன்னா அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நம்மை கைவிடுவாரா? கைவிடுவாரா? அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எங்க வரைஞ்சி வச்சிருக்காரா ஆண்டவர்? உள்ளங்கையில வரைஞ்சி இருக்கிறாரா? அல்லேலூயா. அடிக்கடி நம்ம கையை பார்த்துக்குவோம், சுத்தமா இருக்கா கிளீனா இருக்கான்னு. சுத்தமா இருக்கா கிளீனா இருக்கா. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது பார்த்தா நம்ம உருவம் அங்க இருக்கும், அவர் கையில இருக்கும் நம்ம உருவம். அதனால எல்லாம் நம்மளை மறந்து போகலாம், ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறக்க மாட்டார். அல்லேலூயா. சோ இந்த ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செங்கடலுக்கு வராங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுவரைக்கும் யாரும் கேட்டீராத, இதுவரைக்கும் யாரும் கண்டீராத, இதுவரைக்கும் யாரும் செய்யாத பயங்கரமான அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். சோ அது இஸ்ரவேலுக்கு தடையாக இருந்த அதே செங்கடல் பார்வோன் ஜனத்துக்கு சேனைக்கு ஒரு மரண கடலாக மாறினது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகாது. அல்லேலூயா. வாய்க்கவே வாய்க்காதுங்க, கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட எங்க சொன்னாரு? சங்கீத புஸ்தகம் சொன்னாரு, நான் மரண இருளில் போனாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாராம். பாத்திரம் நிரம்பி வழியுதான். பாத்திரம் நிரம்பி வழியுது என்னன்னா ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் நீ காணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புனாங்களோ அவங்களெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமா எந்த காரியத்தையும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த மந்திரமோ, எந்த செய்வனியோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த போமோவோ யாரு எது பண்ணாலும் உங்க வரைக்கும் வரும். வந்துட்டு இந்த ஆளை நான் தொட முடியாது, இந்த ஆளை நான் டச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆளு அக்கினியில இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படிதான் அக்கினியில் நடந்து வந்தோம். ஆமா தானே? எத்தனை பேர் நடந்தீங்க அக்கினியில? நான் முன்ன நடந்த தீமதியில, அது வேற மிதி. புரியுதுங்களா? கால்னா சுட்டு வெந்து போய் புண்ணாய் வந்ததுதான் மிச்சம். அல்லேலூயா. அதான் சிலத்துல ஜெபம் பண்ணும்போது சில மந்திரக்காரவங்க ரட்சிக்கப்படுவாங்க பாருங்க. அவங்க கிட்ட அவங்க சாட்சி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு மந்திரம் செய்ய சொன்னாங்க. அப்ப நாங்க மந்திரம் செஞ்சு எங்களுடைய அந்த ஜின்னு அனுப்பணும். அப்ப இந்த ஜின்னு அனுப்பணும், அது வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்கள தொடவே முடியல, கிட்டேயே போக முடியல. அவங்கள சுத்தி என்ன இருக்கு? நெருப்பு இருக்குது. அவங்க சுத்தி அக்கினியா இருக்குது. தொடவே முடியாது, தொட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு திரும்பி வந்து சொல்லுமா அந்த ஆவி. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் யோபுவை வேலி அடித்து காத்தது போல கர்த்தர் உங்களை வேலி அடித்திருக்கிறார். யாரும் உங்களை தொடவே முடியாது. பைபிள் சொல்லுது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரை தொட்டுட்டு தான் நம்மளை தொட முடியும். புரியுதுங்களா? அதனால பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அவன் தொட்டுருவான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, பயப்படாது இருங்கள் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? சோ இப்ப உங்களுக்கு தெரியுதா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க செங்கடலை கடந்து போனாங்க. ஆண்டவர் அவங்களை அலைய விட்டாரு. ஆனா மோசே மீதியான் தேசத்துக்கு செங்கடலை கடக்கல, அவர் வேற வழியா ஓடி போயிட்டார். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன நடக்குதுன்னா, அடுத்தது அவங்க செங்கடல் தாண்டி அந்தாண்ட போயிட்டாங்க. அந்தாண்ட போனவொடனே
அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன ஆர்ப்பாட்டம்? மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாரும் பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க தெரியுங்களா? உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, இல்லையா, உங்களை போல கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், பெரிய ஒரு இது நடக்குது. அந்த பாட்டு, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் படிச்சு சந்தோஷமா என்ன செய்றாங்க, அவங்க செயல்படுறாங்க இல்லையா. அது முடிஞ்சு 3 நாள் சென்றவன ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பேர் மாரா, ஜங்கன் மாரா, சாரியா, அந்த இடம் பேர் என்னங்க? மாரா. அங்க என்ன நினைச்சு சொல்லுங்க? தண்ணி குடிக்கலான்னு வராங்க. தாகம் எடுத்துருச்சு ரொம்ப. பார்த்தா தண்ணி நிறைய இருக்கு. ஒடியாந்துறாங்க. ஒடியாந்து குடிக்கலான்னு வந்தா அந்த தண்ணி எப்படி இருக்கான்? கசப்பாக இருந்துச்சான். சில நேரத்துல வாழ்க்கையில கசப்பெல்லாம் இருக்குங்க, கசப்பா தாங்க இருக்கும். ஆனா அந்த கசப்பை மதுரமாய் மாத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கசப்பெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, கவலையப்படாதீங்க. அது ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாத்துவார். ஹல்லேலூயா. மோசே கிட்ட சொன்னாரு, அந்த இலையை வெட்டி போடுப்பான்னாரு. மோசே வெட்டி போட்டாரு. அது எப்படி மாறிச்சான்? மதுரமாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படிலாம் சந்திக்கிறாரு பாருங்களேன். ஆனா இந்த ஜனங்க, பைபிள் சொல்லுது, வணங்கா கழுத்துள்ளவளா இருக்கிறார்களாம். வணங்கா கழுத்துனா தெரியுமா? டபுளே இனிமச்சான், வணங்கவே மாட்டாங்களாம், வணங்கா கழுத்துள்ளவளா இருந்தாரு. சோ அந்த இடத்துல ஆண்டவர், ஆனா பாருங்க, தண்ணி இல்ல உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நல்லா பாருங்க, இப்பதான் கடலை கடந்து வந்திருக்கிறாங்க. ஆமா தானே? இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். சோ இந்த கடலை ஆண்டவர் பழக்க முடிஞ்சா இந்த தண்ணீரை அவரால் மாற்ற முடியாது. ஆனா முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எத்தனை தரம் முறுமுறுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 முறை முறுமுறுத்தார்கள். 10 வாதைகள் எகிப்திலே செய்யப்பட்டது. வனாந்தரத்திலே 10 முறை முறுமுறுத்தார்கள். அதுக்கு 5 முறை சாப்பாட்டுக்குன்னே முறுமுறுத்தாங்க. ஏன்னா சாப்பாட்டு ராமன் தானே எல்லாருமே. 5 முறை சாப்பாட்டுக்குன்னே முறுமுறுத்தாங்க. சோ இங்க தண்ணி கசப்பான என்ன பண்றாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த தண்ணீரை மாற்றி அவர்களுக்கு குடிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இது முடிஞ்சவொடனே அவங்க எங்க போறாங்கன்னா ஏலிமுக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஏலிமுக்கு போறாங்க. இப்ப ஏலிமுக்கு போய் அங்க இருந்து சீன் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன வனாந்தரம்? சீன் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்க. சில நேரத்துல நம்ம வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி தெரியும் இல்லையா? வனாந்தரத்தை ஒண்ணுமே இருக்காத, அந்த மாதிரி சில நேரத்துல நம்ம வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி, நமக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி, கஷ்டமான வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா வாழ்க்கை தான் வனாந்தரமே தவிர நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் வனாந்தரமா வைக்கவே மாட்டார். வனாந்தரத்துல எதுவுமே இல்லைன்னாலும் வனாந்தரத்துல அந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. யாராவது காசு கொடுத்தாங்களா சாப்பாட்டுக்கு? இறைச்சிக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா சாப்பாட்டுக்கு? தண்ணிக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா? இங்க தண்ணிக்கெல்லாம் காசு கட்டிக்கிட்டு இருக்கோம், சாப்பாட்டுக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜனங்களுக்கு எல்லாமே என்னது? ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அல்லேலூயா. எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் மாடு முட்டிருச்சான், பயங்கரமான அடி அவருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போட்டாங்களாம். மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் அந்த மூச்செல்லாம் வச்சு, அதெல்லாம் வச்சு, ஆக்சிஜன்லாம் வச்சு அவரை என்ன செஞ்சிருக்காங்க? காப்பாத்திட்டாங்க. அப்புறம் பில்லு வருது. பில்லு எவ்வளவு வருதான்? $6,000 வருதான். $6,000 வருதான். உடனே அவருக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இவ்வளவு பில்லு வந்திருக்கா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சாராம். அப்ப டாக்டர் கேட்டாராம், ஏன் சார் அழுவுறீங்க? பில்லு கட்ட முடியலையா? காசு இல்லையா? ஏன் அப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், பில்லு கட்ட முடியலன்றதுக்காக நான் அழுவல, இந்த ஒரு வாரத்துக்காக எனக்கு வச்ச ஆக்சிஜனுக்கு $6,000 சார்ஜ் பண்ணீங்களே, 60 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஆக்சிஜனை ஃப்ரீயா கொடுத்தாரு, அதை நினைச்சுதான்பான்னு அழுவுறேன். என் தேவன் எவ்வளவு நல்லவருன்னு. $6 நாளைக்கு $6,000 கொடுத்தா
60 வருஷமா என்னை காப்பாத்தினாரு, அவருக்கு எவ்வளவு காசு நான் கொடுத்திருக்கணும்? நல்லா யோசிங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சுகமா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியத்துக்கு நமக்கு காசு கொடுக்காமயே ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி வர்றார். ஆமென். அதனால அவர் எந்த குறைவும் நம்மளை வைக்க மாட்டாருங்க. அவர் நல்லா நம்மளை நடத்தி கொண்டு வருவாருங்க. அல்லேலூயா. சோ சீன் வனாந்திரத்துக்கு வந்தாங்க. அங்க வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்கள் மறுபடியுமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்ன தெரியுமா முறுமுறுத்தாங்க? நாங்க எகிப்தில் இருந்தாலும் நல்லா இருந்திருப்போங்க. எங்க இருந்தா? இவ்வளவு நேரம் செங்கடலை போடுறது, வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்து, காடையை கொடுத்து, கசப்பான தண்ணியை தித்திப்பா மாத்தி கொண்டு வந்து உட்கார வச்சா, நான் ரட்சிக்கப்பட முன்னாடி நல்லாதாங்க இருந்தேன், நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி வாழ்க்கை நல்லாதாங்க இருந்துச்சு, எனக்கு இயேசு ஏத்துக்கொண்டனும் அன்னைக்கு ஆரம்பிச்சுச்சுங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட பேர் என்ன ஆரம்பிச்சிச்சு? அப்ப ஆரம்பிச்சுச்சுங்க இந்த தலைவிதி. இப்ப வரைக்கும் தொடர்ந்து வருது. எத்தனை பேர் வாயில இதை சொல்லி இருக்கிறோம். நான் அப்ப நல்லா இருந்தேங்க, இப்ப நான் கிட்ட போயிட்டோம். சொல்லுங்க, இப்ப என்ன இதான் ஆயிட்டீங்க? தயவு செஞ்சு இந்த வாயை கொடுத்திருக்காரு ஆண்டவர், இத தயவு செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமா பேசுறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தவே படுத்தாதீங்க. முடிஞ்சா பேசாம இருந்துருங்க. ஆனா தப்பா, ஆண்டவரே நான் அங்க இருந்தப்ப நான் நல்லா இருந்த ஆண்டவரே, இங்க வந்துதான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா. இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போனோன்னு அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? வனாந்தரத்துல செத்து போனா நல்லா இருந்திருக்குன்றாங்க. எங்க செத்து போனா? ஆண்டு சொன்னார், வனாந்தரத்திலே சாக போற, சாவடி. வனாந்தரத்திலேயே சாவதான் நீ போற. உன் வார்த்தையின்படி உனக்கு சொல்றல. நம்மளும் இந்த உலகத்துல ஆளு செத்து போன போல, இந்த ஆளு கூட வாடுறதை விட செத்து போனா நல்லா இருக்கும். இது பொம்பளையா? இது கூட வாடுறதை விட செத்து போனா நல்லா இருக்கும் சொல்றோமா? தயவு செஞ்சு நல்ல வேலை, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. கேட்டு இருந்தாரு எப்பயும் எல்லாம் போய் சேச்சே இருந்திருக்காரு, காலியாயிருக்கும். அல்லேலூயா. பேதுரு இடத்துல அனானியா சப்பையால் போய் சொன்னாங்க. ஆமா தானே? இவ்வளவுதான் வித்தீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா இவ்வளவுதான் வித்தீங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, ஏன் பரிசுத்த இடத்துல போய் சொன்னீங்கன்னாரு. இத சொன்னவனே செத்து போயிட்டான், பொட்டுன்னு விழுந்து. பொய் சொன்னீங்கன்னு சொன்னதுதான் பொட்டுன்னு விழுந்து செத்து போயிட்டாங்க. இங்க எவ்வளவு பேர் உக்காந்துக்கிட்டு என்னென்னலாம் கதை சொல்லிக்கிட்டு உயிரா உக்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அன்னைக்கு அந்த மரணம் இன்னைக்கு வந்துச்சுன்னா ஒருத்தரும் சபையில இருக்க மாட்டான். ஆண்டவர் கிருபியா 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 நடத்திட்டே வர்றாரு. அல்லேலூயா. ஆனா இந்த கிருபிக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது, இந்த கிருபிக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் முடியறதுக்குள்ளார நம்ம மனம் மாறி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எகிப்துல நாங்க குமிட்டிக்காய் சாப்பிட்டோம், எகிப்துல நாங்க வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம். அங்க மிதின்னு மிதிச்சான். ஆமா தானே? உதைச்சான். சவுக்கடி வாங்கிக்கிட்டு என்ன சொல்றாங்க? குமிட்டிக்காய் சாப்பிட்டோம், கிண்டாக்கி சாப்பிட்டோம். நாங்க அங்க இருக்கும்போது நல்லா தாங்க இருந்தோம், இங்க தாங்க இவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோம். அப்புறம் ஆண்டு சொன்னார், சரி பரவாயில்ல, இந்த ஜனங்க ஏதோ கேட்கறாங்கன்றதுக்காக வானத்துல இருந்து பைபிள் சொல்லுது தூதர்களின் அப்பன்னு சொல்லுது. யாராவது தூதர் அப்ப சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. அந்த ஜனங்க சாப்பிட்டு இருக்காங்க. தூதர்களின் அப்பத்தை கொடுத்தாராம், அப்புறம் காடையை கொடுத்தாராம். ஒரு காடை கூட நம்மளால பிடிக்க முடியாது இல்லையா? ஆனா ஆண்டவர் காடையை கொடுத்தாராம். எல்லாம் சாப்பிட்டு கொளுத்து போன மாதிரி இருந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன். கொளுத்து போயிருந்தார்கள். ஏன்னா இது நமக்கு ஒரு பாடம், புரியுதுங்களா? ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்டு போட்டு அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான், இல்லைன்னா எப்பயும் எடுத்திருப்பாரு. அல்லேலூயா. கொரோனாவில அப்பயும் நிறைய பேர் எடுத்துட்டாரு. இந்த பேசினவங்க எல்லாம் போயிட்டாங்க, சேர்ந்து போயிட்டாங்க. நான் செத்து போன்னு சொன்னாங்களே, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இது வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோ இப்ப அந்த சீன் வனாந்தரத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அது பேர் ரெவிதீம் என்ற ஒரு இடம். அந்த நிறைய அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா, மேப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இல்லையா?
சோ அந்த இடத்துல வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க இந்த யாரு பெலிஸ்தியர் அந்த ஜனங்களுக்கு விரோதமா சண்டை போடுறாங்க இல்லையா? சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, தண்ணி இல்லாத இடத்துல மறுபடியுமா முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த மலையை பார்த்து அடின்னு சொன்னாரு. மலை பார்த்து அங்க தண்ணி வரும்னாரு. அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தண்ணியே வராதுங்க, மலையிலிருந்து தண்ணி வராதுங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல தெய்வமா இல்லையா? நல்ல தெய்வமா இல்லையா? ஆமேன். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல கிடையாதுங்க. அல்லேலூயா. சோ அந்த இடத்துல மலையை மோசே என்ன பண்ணாரு? அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, நல்லா குடிச்சாங்க, எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இப்ப அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஒரு மலை மேல உக்காந்து கையை தூக்குனா ஜெயிக்கிறாங்க, கையை கீழே போட்டா தூக்குறாங்க. அல்லேலூயா. நீங்க கையை தூக்கி ஆராதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செய்யற வரைக்கும் நீங்க கையை தூக்கி தான் ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கையை தூக்கி நீங்க ஸ்தோத்திர பலி சொல்றது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமென். கையை எப்ப இறக்குறீங்களோ உங்களுக்கு தோல்வி. கையை இறக்குறத பத்தி சொல்லல, எப்ப கர்த்தரோடு நடக்கிறீங்களோ வெற்றி, கர்த்தரை விட்டு பின் வாங்குறீங்களோ தோல்வியை சந்திப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எப்படி மகிமைப்படுத்துவாரு? இப்ப தேவன் தம்முடைய மக்களை அவர் என்ன செய்யறாரா? மகிமையினாலே ஆசீர்வதிப்பாராம். நீங்க ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 4:19 வாசிங்களேன். இப்பதான் வசனத்துக்கே வரோம், இனிமேதான் செய்தியே போவோம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னொரு 2 நிமிஷம் நான் முடிச்சிருக்கேன். 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, நல்லா கேள்விப்பட்டேன், உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த மகிமையில, எந்த மகிமையில சொல்லுங்க. மகிமைனா நீங்க நினைக்கிற பரலோகத்திலையா? மகிமையில போய் சேர்ப்போம் அப்படியா? அந்த மகிமை கிடையாது. இது மகிமை. சரி, மகிமைனா என்னங்க அப்படின்னா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். மகிமை என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திர பலி தான் மகிமை. அப்ப நீங்க ஸ்தோத்திர பலி செய்ய 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 ஆண்டவர் நம்முடைய குறைவைகளை எல்லாம் மகிமையா சொன்ன அந்த ஸ்தோத்திர பலி மூலமாக அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ன்றது ஒரு பலி. நீங்க அடுத்த வாரத்துல வரும்போது எல்லாரும் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு புறா, ஒரு எல்லாரும் கொண்டு வந்துருங்க, பலி செலுத்தணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு மாடு வாங்கினா என்ன விலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆடு வாங்கினா என்ன விலை தெரியுமா? ஆனா பழைய ஏற்பாடுல அந்த ஜனங்க அதை தான் செஞ்சாங்க இல்லையா? ஆனா புதிய ஏற்பாடுல கைவீசம்மா, கைவீசுன்னு யாரா கை வீசிட்டு வரோம் சேர்ச்சிக்கு. ஒரு மாடு வாங்கிட்டு வராம அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம வச்சு இங்க வெட்டி சமைச்சு சாப்பிடுவோம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், நமக்கு எல்லாமே இலவசமா கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காருங்க. நீ ரொம்ப கஷ்டம்லாம் படணும்னா மாடெல்லாம் கொண்டு வர வேணாம். அல்லேலூயா. நீ சபைக்கு வந்தா போதும். நம்ம நினைக்கிறோம் ஆராதனைக்கு வர்றது லேட் ஆகுனாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தெரியுமா, ஆராதனை இந்த சபைக்கு முன்ன 2 தேவதூதர் நின்று யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி டைமை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க நம்பலன்னா பரலோகத்துல போய் ஆண்டுகிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். even you late 2 minutes is a count. 2 நிமிஷம் லேட்டா வந்தாலும் அந்த தேவதூதர் கவுண்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? பைபிள் சொல்லுது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருகிறான். எவ்வளவு நாள் லேட்டா வரீங்களோ அவளுக்கும் நம்முடைய பலன் பெருகிக்கிட்டே போகும் பரலோகத்துல. அதனால சபைக்கெல்லாம் வரும்போது லேட்டாலாம் வராதிங்க. தேவதூதர் உங்களுக்காய் காத்திருக்கிறார்கள், ஆவியானவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்குன்னா கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னே போய் சேர்ந்துருவோம். ஏன்னா போகலன்னா சோத்துக்கு என்ன கொடுத்துருவான்? சூறா கொடுத்துருவான்.
அந்த சூறை வாங்கிட்டு போய் சோறு வாங்கலாம். ஆனா சேர்ச்சிக்கு யாரும் நம்மளுக்கு கேட்கறது கிடையாது. பாசராஜா என்ன ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்பாரு, அவ்வளவுதான். அது நான் லேட்டா வந்தீங்கன்னு நான் கேட்கறது அவ்வளவுதான் நினைக்காதீங்க. இது எல்லாமே கணக்கு. அல்லேலூயா. சபைக்கு வர்றது, சபையில வந்து நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், எல்லாத்தையுமே ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்ரி சிங்கிள் ஆக்ஷன் காட் வாஸ் சீயிங். ஆமென். ஒவ்வொரு ஒண்ணு எப்படி ஆராதிக்குது, ஒவ்வொரு ஒண்ணு கையை எப்படி தூக்கி, இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு பண்ணிட்டு தான் இருப்பாரு. அல்லேலூயா. அதனால மத்தவங்க ஆராதிக்கிறாங்க, ஆராதிக்கலாம் பாக்குறதுக்கு நம்ம வரல. சேச்சிக்கு வேடிக்கை பார்க்க வராதீங்க. அல்லேலூயா. தேவனை பார்க்க வாங்க, அவரை ஆராதிக்க வாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு நான் கையை வச்செல்லாம் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. So be a good people, be a nice people, be a kind people. அல்லேலூயா. ஆமென். சோ சண்டை வருது, கை தூக்குனாங்க, மோசே கை தூக்குறாரு, ஆரோன் கையை தூக்குறாரு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப 3 மாசம் ஆயிடுச்சுங்க. ஜனவரியில இருந்து மார்ச்சுக்கு வந்தாச்சு. எத்தனை மாசம்? 3 மாசம் ஆச்சு. மார்ச் 1ஆம் தேதி 2026. அல்லேலூயா. இப்ப இங்க இருந்து சீனாய் மலைக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா. எங்க போறோம் தெரியுமா? சீனாய் மலை. சீனால இருக்கிற மலை கிடையாது, இது எருசலேம்ல இருக்கிற சீனாய் மலை. அல்லேலூயா. எல்லாம் பஸ்ல ஏறிட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாம் சீனாய் மலைக்கு போறோம். போயிட்டு அடுத்த வாரத்துல என்ன அங்க சீனா மலையில நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க? இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். அல்லேலூயா. எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல நம்மளும் அடிமையாக்கப்பட்டிருந்த வாழ்க்கையில இருந்து, ரட்சிக்கப்படாத வாழ்க்கையிலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ கொண்டு வந்து நமக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். உன்னை நான் பரலோகத்தை கூட்டு போம். இயேசப்பா என்ன சொன்னார்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கூட்டிட்டு போறன்னு சொன்ன ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர் கூட்டிட்டு போற அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை கூட்டிட்டு போவார் தெரியுமா? எத்தனை பேர் அவர் நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளையா இருக்கணுங்க நம்ம அவருக்கு. புரியுதுங்களா? பிள்ளையா இருக்கணும். ஊரா மட்டும் பிள்ளையா இருக்க கூடாது, அவரு பிள்ளையா இருக்கணும். ஒரு அப்பா என்ன பண்ணாராம், பையனை சொந்த பையனை கூட்டிக்கிட்டு பஸ்ல ஒரு இடத்துக்கு போலான்னு கூட்டிட்டு போனாராம். அங்க போனோன்னா அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தானா, அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அப்ப அந்த அப்பாவோட மகன் என்ன பண்ணானா, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா. அப்ப அப்பா என்ன பண்ணாரா, அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாராம். அதே நேரத்துல அந்த இன்னொரு கூட்டாளி இருந்தாலையா, அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாராம். 2 பேருக்கும் ஐஸ்கிரீம். அல்லேலூயா. பஸ் வந்துச்சு, சொந்த மகனை தான் கூட்டிட்டு பஸ்ல ஏறினாரு, தவிர இன்னொருத்தனை கூட்டிட்டு போல. புரியுதுங்களா? உலக மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களை கூப்பிட்டு போவார்ல, உங்களையும் என்னையும் தான் கூப்பிட்டு போவ தேவன் வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய பிள்ளையா இருக்கணுங்க. அவருடைய பிள்ளையா இருந்து அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளுக்கு முடி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்களும் மூடுவோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக இந்த வார்த்தை கொடுத்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அதிகமான முறுமுறுப்புகள், நீ எவ்வளவுதான் நல்லதை செய்தும் அதுக்கு நன்றி இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சில நேரத்துல கடந்து போகிற காரியங்கள் ஆண்டவரே, சில நேரங்களிலே நீர் கடினமான பாதைகளிலே நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. சில நேரத்திலே சுமூகமான பாதைகளை நீ நடத்துகிறீர் ஆண்டவரே. எப்படி நீ நடத்தினாலும் நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோமா என்பதை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் எங்களை நடத்துகிறீர் ஐயா. தாவீது சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து
ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறார் ஐயா. நாங்க ஜெபிக்கிற ஐயா, எங்களை ஆராய்ந்து எங்களை வேதனை உண்டாக்குற எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில இல்லாதபடிக்கு எங்கள் நாவுகள் உம்மை துதிக்கக்கூடியதாய், எங்கள் நாவுகள் உம்மை உயர்த்தக்கூடியதாய், எங்கள் நாவுகள் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய நாவாக மட்டுமே இருக்கிறேன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏசாயாவின் நாவை தொட்டது போல எங்களுடைய நாவலை தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஏசாயாவின் நாவை தொட்ட பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருவது, பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கிற ஒரு நாவுடையவர்களாய் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கானான் பயணத்துல, இந்த பரலோக பயணத்துல நாங்கள் கடந்து போக வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்துல எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் நீ இருக்கிறீர் ஐயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நன்றி சொல்லுகிற ஒரு மக்களாய் மாற வேண்டும் ஐயா. எவ்வளவா எங்களுக்கு நன்மை செய்தீர் ஐயா, எவ்வளவா எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்து நாங்கள் மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டியவர்கள், கை கால்கள் உடைந்து ஆண்டவரே இருக்க வேண்டியவர்கள், வியாதியில இருக்க வேண்டியவர்கள், ஆனால் எங்களை சுகமாய் பாதுகாத்து வழி நடத்துகிறீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் தன் பிள்ளையை மறக்கலாம், தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்லவா. இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, மீறுதலை மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த குறைவுகள் இல்லாதபடி குறைவைகளை நிறைவாக்குகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.